பிரியதர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் கரண் பி கிருப்பா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் ஹாசினி பவித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தினேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செல்லையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஷாலினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ருத்ரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் ஒரு சீட்டு டைரக்டர் படத்தோட டீம் எல்லாரும் வந்தாச்சா? நேசிப்பதை விட சுகமானது நேசிக்கப்படுவது. அப்படி தான் நேசிக்கப்படும் தன் மகனுக்காக இணை தயாரிப்பாளராகி டாக்டர் ஃபேமிலியிலிருந்து ஒரு ஆக்டர் இப்போது தமிழ் சினிமாவுக்கு உருவாகி இருக்கிறார். சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை. அப்படி வெற்றி பெறட்டும் என்ற வாழ்த்துக்களோடு பெரு முயற்சிகளோடு இன்று முதல் படியை துவக்கி இருக்கும் இணை தயாரிப்பாளர் எஸ் கார்த்திகேயன் அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். குற்றம் புதிது ஜிகேஆர் சினியார்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை உத்ரா புரொடக்ஷன்ஸ் சார்பாக திரு ஹரி உத்ரா அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 29 வெளியிட உள்ளார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனது மகன் தருண் விஜய் அவர் தயாரித்து கதையின் நாயகனாக நடித்துள்ளார். அவருக்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அன்பும் ஆதரவும் தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரைப்படம் தயாரிக்கும் பொழுது நான் அவருடன் இணை தயாரிப்பாளராக பணியாற்றி ஒரு 2 வருடம் அவருடன் பயணித்திருக்கிறேன். இந்த 2 வருடத்தில் திரைப்படத்தை பற்றி, தமிழ் திரைப்படத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். இந்த கற்றுக்கொண்டுள்ள அனுபவத்தால் இந்த திரைப்படம் இந்த மாதம் 29 வெளியிட உள்ளது. வெளியீட்டிற்கு பிறகு தொடர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள திரைப்படங்களை தொடர்ந்து தயாரிக்கும் முடிவில் உள்ளேன். எனது அடுத்த திரைப்பட தயாரிப்பு கதை விவாதம் நடைபெற்று கொண்டுள்ளது. அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்டு. ஆல்மோஸ்ட் 90% ஸ்கிரிப்டு முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. மீண்டும் நான் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் இந்த திரைப்படத்திற்கும் எனது மகன் கதாநாயகன் தருண் விஜய் அவர்களுக்கும் ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பு விருந்தினர்களுக்கு GKR சினி ஆர்ட்ஸ் நிறுவனம் சார்பிலும் ஹரி உத்தரா சார்பிலும் இப்போது சிறு மரியாதை செய்யப்படுகிறது. திரு RV உதயகுமார் அவர்களுக்கு தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர் சேர்ந்து மரியாதை செய்வார்கள். இப்போது திரு பேரரசு அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. ஜென்டில்வுமன் பட இயக்குனர் ஜோஷ்வா அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. படத்தோட டீம் எல்லாருக்கும் இப்பொழுது சிறு மரியாதை. பிரியதர்ஷினி அவர்களுக்கு இயக்குனர் நோவா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு கதையின் நாயகி சேஷ்விதா கனிமொழி அவர்களுக்கு இசையமைப்பாளர் கரண் B கிருப்பா அவர்களுக்கு எடிட்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. ப்ரொடியூசர் காமன்மேன் கணேஷ் அவர்களுக்கு இப்போது மரியாதை. தினேஷ் அவர்களுக்கு படத்துடைய டீமிலிருந்து உங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. செல்லையா அவர்களுக்கு அந்த தினேஷ் இல்லப்பா, படத்தோட டீம்பா. ஷாலினி அவர்களுக்கு ருத்ரா அவர்களுக்கு தேனப்பன் சார் அவர்களுக்கு
படத்தை வெளியிடவுள்ள ஹரி உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களுக்கு பக்கத்துல தான் இருக்கார், வந்துருவார். கலை இயக்குனர் அவர்களுக்கு ஹர்ஷினி பவித்ரா, எல்லாருக்கும் சால்வ் போட்டாச்சு. இந்த 2 பேருக்கு இன்னும் நம்ம சால்வ் போட வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அனிருத்த சைட் ஃபேஸில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூட இளம் தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க தருண் விஜய் அவர்களுக்கு. இயக்குனர் சங்கமே வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி இயக்குனர் பேரரசு அவர்களும் ஆரி உதயகுமார் அவர்களும் வாழ்த்து பொன்னாடி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பொன்னாடி தெரிவித்து வாழ்த்து சொன்னீங்கன்னா அந்த இயக்குனர் சங்கமே வந்து வாழ்த்து சொன்ன மாதிரி சார். நன்றி. கரெக்டாக 1 மணி நேரத்தில் நிகழ்ச்சியை முடிக்கணும் அப்படிங்கிறனால சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம இடம் கொடுப்போம். நிகழ்ச்சியின் துவக்கமாக இருட்டையும் மிஞ்சியும் இசை படத்தில். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கரண் பி கிருபா. நான் கன்னடத்தில் சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் சாங்ஸ் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அது பண்ண பின்பும் வந்து பெருசாக அதை ஃபாலோ பண்ண முடியாமல் பெருசாக ஒன்றும் பேர் வெளியே வராமல் ஒரு மாதிரி இருந்தேன். அப்புறம் தமிழில் நான் பண்ணுற முதல் படம் இதுதான், அங்கே குற்றம் போய் தான். டைரக்டர் வந்து என்னுடைய 10-15 வருஷமாக என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவர். அது பண்ணும்போது இந்த படத்தில் இருக்க சாங்குக்கு பெரிய ஸ்கோப் இல்லாமல் தான் இருந்தது. ரீரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்குடா, இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் நல்லா பண்ணுன்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் 2 சாங்கு சூஸ் பண்ணி அதில் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த சாங் பண்ணி ஒரு 2 சாங் பண்ணோம் அந்த படத்தில். நிஜமாகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப பார்த்து ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் பார்த்து வித்தியாசமாக இருக்கணும், ரெகுலராக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். படத்துடைய பின்னணி இசையெல்லாம் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. படம் பாருங்கள், நல்ல ரிவ்யூ கொடுங்க. நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் புன்னகையில் பூத்த புது மலராக ரசிகர்களை தினந்தோறும் மனச்சிறையில் கடத்தும் கதை நாயகி பரமசிவன் பாத்திமா பார்த்த முகம் நட்சத்திர குவி. அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆகஸ்ட் 29 எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் த பெஸ்ட். பிரியதர்ஷினி மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மதர் ரோல் ஆனாலும் மாதா ரோல் ஆனாலும் அற்புதமான கதாபாத்திரங்களில் தன்னை சிறப்பாக நடித்துக் கொடுக்கும் கதையின் நாயகியாக கேரக்டர் ஆர்டிஸ்டாக பிரியதர்ஷினி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
I want to first of all thank producer Sir Karthikeyan and director Noah Armstrong. அந்த கதையோட ரெசிட்டேஷன்லேயே அந்த அவர் ரிசைட் பண்ணும்போது அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors, Tarun and Seshwata, really what a amazing, நீங்கள் டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly, Tarun, உங்களோட the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ God bless you and you both have so much talent to grow. I want to thank all the technicians, particularly from, Jason sir is not here, I think. பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு what do you call it, like ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அதில் வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். 29th of this month ரிலீஸ் ஆகிறது. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஒரு சீரியல் த்ரில்லர். வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முதல் ப்ரொடியூசருக்கும் அந்த டைரக்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு இது ஒரு நல்ல படமாக இருக்குங்கிறத விட உங்களுக்கு பார்க்குறப்ப ஸ்க்ரீன் பிளேயே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. எடிட்டிங் போலவே அழகாக பேசிட்டீங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஆழமான ரகசியங்கள் நிறைந்த உலகில் ஒரு ஆணின் வஞ்சகத்தை. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 மாதம் முன்னாடி நான் அது மாதிரி ஃபஸ்ட் டைம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரிஉத்ராவுக்கு வந்திருக்கேன். ஹரிஉத்ரா தான் வந்து இன்றைக்கி நான் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு 5 மாதம் முன்னாடி ஆனவரே வந்து ஹரிஉத்ரா பண்ணார். இன்றைக்கி இருக்க ஸ்பேஸில் படம் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல நண்பர்கள் மூலிமா அது சாத்தியமான ஒரு விஷயந்தான். பணத்தெல்லாம் தாண்டி டெக்னீஷியன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா படம் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கான ஏரியாவாக இருக்குது. அப்படியான சூழலில் நான் அவர் எடுத்த முதல் படத்துக்கு வந்து ஹரிஉத்ராவோட சப்போர்ட்டு தான் இன்றைக்கி என்னை 2வது படம் முடிச்சுட்டு முன்னாடி நிற்க வச்சுருக்கிறதுக்கான காரணம். அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு படம் ஒன்று முடித்த உடனே டேரக்டருக்கும் இல்லை ஆக்டருக்கு எல்லாருமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த டைமில் ப்ரொடியூசர் அடுத்த படமாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உங்களுக்கு அமைஞ்சதுனால கண்டிப்பாக 2வது படம் இல்லை சார், நீங்கள் 3வது 4வது படமும் எடுப்பீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். ரொம்ப சர்ப்ரைஸான என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர். ஏன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட்டாக எடுப்பான்னு பார்த்தா கட் பண்ணால் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனராக மாறிட்டா. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் ஒரு டீம். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜோஷ்வா, உங்களோட லாயர் படத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காடுகள், காணுயிர்கள், கருமேக சூழலில் வாழும் ஜீவன்கள், திசையெங்கும் சொந்தமின்றி தனக்கென்று தாகம் தீர்க்கா. தேங்க்யூ. லைக் எப்படின்னா இப்போது ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாகவே நல்லா சவுண்டிங்காக இருந்துச்சு. லைக் எப்படின்னா எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்த டீமுக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். லைக் எப்படின்னா பேரரசு சார், ஆர்விதிகுமார் சார், இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு இங்கே வருகை தந்ததுக்காக பீல் தேனப்பன் சார் எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. லைக் எப்படின்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து அந்த கேமராவுக்கு முன்னாடியும் கேமராவுக்கு பின்னாடியும் அந்த கேமரா நெருங்கிறதுக்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் கூட வாழ்க்கையை அர்ப்பணித்து எத்தனையோ ஜாமான்கள் வந்து இந்த திரைத்துறையில் இருக்காங்க. லைக் இப்போ அந்த கேமராவுக்கு மட்டும் தான் அந்த பெயின் தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில்
இப்போ இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்து உண்மையிலும் என்னன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டிபெண்ட்டாக இவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணி இங்கே வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் அண்டு தருண் விஜய் ப்ரோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுடைய லைஃப் வந்து மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து ஏங்கி இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 40-50 டெக்னீஷியன் லைஃப் இருக்கும். இந்த லைஃப் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்லேயே வந்து அடுத்த வெள்ளிக்கிழமையை தாண்டுமான்ற விஷயம் வந்து நிறைய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. அது அந்த ஏன்னா லைக் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம், நிறைய விஷயங்கள் நினச்சா. ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹரிவுத்ரா சாருக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா எங்கள் பெரிய வந்து உளவியல் சிக்கலாகவே இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். பெரிய உளவியல் சிக்கலாகவே இங்கே போயிட்டுருக்கு. இவ்வளோ மீடியா, ஆன்லைன் மீடியம், இவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற மீடியம்ஸ் எழுதுகிற விஷயங்களை தாண்டி பர்டிகுலராக ஒரு 2 பேர் அவங்க மட்டுமே வந்து சினிமான்றதை வந்து என்னால் வந்து சுத்தமாக ஏற்றுக்கூட முடியல, ஜீர்ணிக்க கூட முடியல என்னால். இப்போது லைக் எப்போனா அவங்க எழுதினா தான் இந்த படம். என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கால் பண்ணி கேட்குறான், என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா டாக் போய் நிற்குது, அவங்க ஒன்றும் ரிவ்யூ போடலையே மச்சான் அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முன்னெலாம் வந்து ஒரு படத்தை கொண்டு போயிட்டு பிஆர் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கே வந்து இங்கே அவ்வளோ போராட்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு ஆடியன்ஸ் மேலே சின்ன மன வருத்தம் தான். லைக் எப்படின்னா இவ்வளோ மீடியம், இவ்வளோ கேமரா இருக்குது, ஆன்லைன் மீடியம் இருக்குது, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக அவங்க 2 பேர் எழுதுறது தான் இந்த படம், இதுதான் சினிமான்றது வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வாங்க, நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா அவங்கள கேட்டு நம்ம வீட்டில் அரிசி வாங்கல, அவங்கள கேட்டு எதுவும் ரேஷன் எதுவுமே வாங்குறது கிடையாது. நம்முடைய ஒப்பீனியனுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சினிமா இந்த மீடியம் வந்து இந்த கிராஃப்ட் வந்து எல்லாருக்குமானது. நீங்கள் வாங்க, நீங்கள் கிரிட்டிக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் பிடிக்கல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்துச்சுன்னா சினிமா வாழும் வளரும். நன்றி. நேற்று வரையில் உங்களுடைய படம் விருது பெற்றிருக்கிறது, வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஐங்கரன் ஆரஞ்சு மிட்டாய் இறக்கு என்று புதிய படைப்பா. அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது வந்து கார்த்திக் தம்பி தான் எனக்கு கூப்பிட்டாரு. அதுமாதிரி ஹரிவுத்ராவும் எனக்கு நல்லா பழக்கம். பட் இருந்தாலும் ஏன் எங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வரோம்னா, இது மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணால் தான். ஒரு மேரேஜுக்கு எதுக்கு போகிறோன்னா, நம்ம சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, சொந்த பந்தம் கூப்பிட்டுருப்பாங்க, எல்லாம் கூட. அது மாதிரி நமக்கு கூப்பிட்டவங்க யார் கூப்பிட்டாலுமே எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்னா சினிமா சம்மந்தமாக வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தேன். இப்போ வந்து தம்பி வந்து ஆக்சுவலாக ஹீரோ அடிச்சிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டு நீங்கள் இன்னும் எனர்ஜியாக ஒர்க் பண்ணணும், இன்னும் டெடிகேஷனாக இருக்கணும். ஆக்சுவலாக முதல் படம் நீங்கள் அடுத்த படம் அடித்தா கூட என்னோட கருத்து என்னென்னா, டைரக்டராக தான் சரி எல்லா ஒர்க்குக்கும் நான் சொல்கிறேன், எல்லாருமே முதல் படமாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு படத்தையும் முதல் படமாக எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டியாகவும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருமே முதல் படத்தை ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அடுத்த படம் அந்த லேசினஸ் வரும். ஏன் வரும்னா அது மேபி அதோட பிஸ்னஸ் ஸ்டாக்ஸில் வரும், வேறு மாதிரி வரும். அதனால் நீங்கள் எல்லாமே முதல் படமாக எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுங்கள், எல்லா படத்தையும் எடுத்து பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். புது படங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப ரீச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக கூட வந்து மவுத் டாக் நிறைய படங்கள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் அந்த வெற்றியை அடையணுன்ட்டு நான் இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி. நன்றி சார். வந்ததுக்கு உங்கள் ஃபோன் பரிசாக கொடுக்குறீங்களா சார்? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு தயாரிப்பாளராக இவரை தேடி வந்தவர் பலர். ஒரு நடிகராக அந்தந்த கதாபாத்திரத்திற்கு சிறந்த நடிப்பால் இப்போதும் தன்னை தேடி வர வைக்கும் நடிகர் தயாரிப்பாளர் திரு தேனப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் என் மரியாதைக்குரிய ஆர் உதயகுமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இவங்களோட உழைப்பு தெரியுது, நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 படம் ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படியெல்லாம் படங்கள் வருது. டைரக்டர் மணிரத்னம், சங்கர், இது மாதிரி படங்கள். பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிங் டேக்கஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து, இது மாதிரி படங்கள் வருது. அது வந்து படம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, படம் வந்து
வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன். சின்ன பத்திரிக்கையிலேருந்து பெரிய பத்திரிக்கை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குனர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், அது பிரச்சனையே இல்லை. நமக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுங்கிறது. இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஒரு ஆனந்த விகடனோ இன்றைக்கி தினகரன் தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோடய கோரிக்கையாக வைக்கிறேன் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும். தேட்டருக்கே வரமாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. மனசாட்சிக்கு பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சரியாக இருக்கும் என்பது போல் சரியாக நினைத்து சாதனையின் மலராக மலரவுள்ள கதை நாயகன் எந்தவித சமரசமின்றி சினிமா எனும் சிந்தனை மட்டும் கொண்டு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து காற்று போல நம்பிக்கையை நிரப்பி நடிப்பில் அசர வைத்து முதல் படத்திலேயே காதல் கட்டிப்பிடி டூயட் என்று இல்லாமல் கொரிலா கேரக்டரிலும் சிறப்பாக கோடம்பாக்கம் பாராட்ட உள்ள புதுமுகம் இன்று அறிமுகம். அன்பின் மகிழ்வோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர் நடிகர் இந்த மேடையை பேச காத்திருக்கும் தருண் விஜய் அவர்களை. வணக்கம் மேம். ஒரு சின்ன கரெக்ஷன், கொரிலா கேரக்டரில் அந்த ஒரு பிட்டு மட்டும்தான் கொரிலா வாக் மாதிரி இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோடய முதல் படி. ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோடய அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன், ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரிலா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஐயோ நிறைய டேக் போய்டுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துடுச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.
அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. முதல் மேடையிலே எந்த பதட்டமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக டீசெண்டாக நீட்டாக பேசிட்டு போயிருக்கீங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தருண் விஜய். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நம்பிக்கையோடு திரையுலகில் காலடி எடுத்து வைப்பவர்களுக்கு எல்லை இனி இல்லை என்று சொல்லும் இளம் தலைமுறையினருக்கு கைகோர்த்து தன் வருகையாலும் வாழ்த்துக்களாலும் வழி நடத்தும் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். கடைசி வரைக்கும் யார் கூப்பிட்றாங்கன்னு அதுவும் திருவிழா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை சொல்கிறாங்களா இல்லை ஆறு உதயகுமாரை சொல்கிறாங்களான்ட்டு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது பட இசை வெளியீட்டில் வந்திருக்கும் மீடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினா நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு படத்தையே பஞ்சு டாக்லாம் வச்சு காஸ்ட்யூம்லாம் அப்படி இருக்கும். எம்ஜிஆர் விஜய் ரஜினி போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு துணிச்சல். இது ஆக்சுவலி இது தருண் விஜய் இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், மகனாக பார்க்காம ஒரு நடிகனாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த குரல் மாதிரி வர்றதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க. படம் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது, பின்னாடி பயங்கரமான கொலை குத்து கொலவெறி எல்லாமே இருக்குன்னு தோணுது. ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவாலாக எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், ஒரு த்ரில்லர் மூவி அது வந்துட்டு ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க. கமர்ஷியல் படம் டைரக்டர்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு எல்லாம் ஒரு அது பெரிய கஷ்டம். அது ஏதாவது ஒன்று ஓவராகி கொஞ்சம் இதாக இருந்தால் கூட போயிடும். லேக் இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்து 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 பண்ணுறது. த்ரில்லர் மூவிலே அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருப்போம் திருவிழாக்கு, ஆனால் அது திருவிழா கொண்டு வர்றது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு முன்னில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது. எனக்கு குற்றம் புதிதில் ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படி வராரு, அதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது. அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார். அந்த ஒரு சாங்கில் அப்பா நடித்தவரும் சரி, மக ஸ்ரேயஸ்விதா அதானே பேரை மனப்படம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குண்ணா. நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன், அப்புறம் மனப்படம் பண்ணுறேன். சரி தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பா பண்ணி அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணும். அப்பா மட்டும் இருப்பார். பெண்கள் எப்பவுமே அப்படி தான், அப்பா 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 தான். அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு. அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம். முதல்ல ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்ச போது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்து இருக்குன்ட்டு.
த்ரில்லர் அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துகிறாங்க இப்போது ஒன்று தான் என்ன சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னாங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட் வராமல் நம்ம இன்றைக்கி படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா தியேட்டர்களில் பெருசாக வரப்போதா இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா எஃப்எம்எஸ் ஆகணுமா இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு ஏ வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் நாள் ஃபஸ்ட் 2 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்கெலாம் ஏஐ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களோட பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஐ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சின்னத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்டாங் ஒரு சீனில் வராரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார், இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவ்வளோதான், எப்பவும் ஹீரோ அவர் தான். நான் அவர் வயசு சொல்ல, கதாநாயகி வயசு சொன்னேன்னா அவர் வயசு சொன்னேன்னா நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகிக்கு. சரி போனால் போதும் 40 வயசுன்ட்டேன். ஆமாம், கதை இப்போ நான் சொன்னால் டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசுமுருகன் கூப்பிட்டாரு, ஏ வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்குமா, மைண்டில் ஏற்றிக்கல, என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ்லாம் ஹீரோ மாதிரி இருக்கார், நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆம்ஸ்டாங் ஹீரோ மாதிரி இருக்கார், அந்த ஜென்டில் உமன் டைரக்டர் இருக்கார், அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1 2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அப்புறம் கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்ஸ்டாங் சார் 2 படம் விட்டு கொடுத்துருங்க, யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க, துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்ச வேணாம் வந்துடாதிய. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு, அவர் விட்டார் அவர். ஆமாம், உதயகுமார் சாரம். அப்புறம் ஸ்ரேயா சுவிதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோனியாக நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். கதாநாயகன் ஆனதுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம், இங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு. அது வேறு இருக்குது. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும், எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அது முன்னாவது 2 3 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே, சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னுடைய சேனல் பார்ப்பேன், இந்த யூடியூப் சேனலில். அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமாவுக்கு வந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போல இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டு நினைக்கிறேன், யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலம் பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமாக்காரங்க சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்.
சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்கம் சங்கமாகட்டும். கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும். வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டுன்ட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு வாக்க போகிறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு வாக்க போகிறாரு. இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவங்கள மறித்து பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணிடுறதே சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், அவன் லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டார், எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிட்டுருக்கலாம். அடுத்து பார்க்க வரேன்னா பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க. அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை? ஃபஸ்ட்டு இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓடிடிலேருந்து அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லா இருக்குது, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்க சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், இனிமேல் விட்டுக்கிற முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிதுன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம். இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாதுப்போ. அதில் ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுச நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதயகுமார் சார், தீனப்பன் சார், பேரரசு சார், கணேஷ் சார் அண்ட் தமிழ் தயாளன் சார், ஜோஷுவா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நம்ம ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் தருண் அவங்கள பற்றி சொல்லிடுறேன். கார்த்திகேயன் சார் டே 1லேருந்து நான் அவர்கிட்ட கதை சொன்ன போன நாள்லேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ நல்லபடியாக நடக்குதுன்னு அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கார்த்திகேயன் சார். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா ஒர்க், எல்லா கிராஃப்ட்லேயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் இன்று வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிது. எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்குமே கிடச்சிது. ரொம்ப நன்றி சார். ஹீரோ தருண் விஜய். தருண் விஜய் நான் வந்து இந்த படத்தில் வெறும் ஒரு டைரக்டர் அண்ட் ஹீரோ மட்டும் கிடையாது. இந்த ஒரு 1.5 வருஷத்தில் சகோதரர்கள் மாதிரி இஸ் லைக் மை பிரதர், தம்பி. ஒரு நல்ல ஒரு உறவு அவரோட ஏற்படுச்சு. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது எனக்கும் அவருக்கும். தேங்க்யூ. என்னுடைய நான் பண்ணுற படத்தில் அவர் ஹீரோவாக அமைஞ்சதுக்கு ஐ ஷுட் பி லக்கி. பிகாஸ் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். ரொம்ப கம்மியான ஏஜ், டீனேஜில் தாண்டிய ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபோக்கஸ்டான, டிசிப்ளினான
ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மரியாதை குடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல பையன். அவருடைய உடம்பாக இருக்கட்டும், அவருடைய சாப்பிட்ற டைம் அண்ட் இந்த டான்ஸ் கிளாஸ், அப்புறம் ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் போகிறதுல ரொம்ப டிசிப்ளினாக இருந்தனால இன்றைக்கி அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம். அந்த ஒரு கொரில்லா வாக்காக ஒரு 2 months அவர் பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணோம். அவர் ஒரு பேக்ட் ஆக்டர்ன்றதுக்காக நம்ம ஒர்க் ஷாப் பண்ணல. இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி அதை பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்தார். தேங்க்யூ தருண். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. இவருக்கு பயங்கரமான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அடுத்து இவர் பண்ண போகிற படங்களில் டைரக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணி சூப்பராக நான் அவுட் கொடுப்பார். தேங்க்யூ. அண்ட் சேஷ்விதா ஆடிஷனில் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். சேஷ்விதா ஆடிஷன் பண்ணும்போது அவங்கள பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஏன்னா என்னுடைய நான் அதை பற்றி ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் உள்ள ஒரு ஃபீமேல் தான் இந்த கேரக்டருக்கு வேணும் அப்படின்னு நினச்சப்போ அவங்க வந்தாங்க. ஆடிஷன்லேயே ஒரு சீன் கொடுத்தோம். ரொம்ப அழகாக அந்த ஆடிஷன் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நடுவில் அவங்க நம்ம படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 படமும் கூட சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேட்ஸ் இஷ்யூலாம் கூட இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர். உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் பிரியதர்ஷினி மேம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட மதர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க நடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப ரியாலிட்டி, ரொம்ப யதார்த்தமாக நடிப்பாங்க. ஒரு பயங்கர அழுது கதறக்கூடிய ஒரு சீன், கிளிசரன்லாம் வச்சு தாரையாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மூட்லேருந்து வெளியே வந்துட்டு, சார் என்ன சார் லஞ்ச் இன்னைக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டர். தேங்க்யூ மேம், உங்களுடைய சப்போர்ட்டிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் மதுசூதன் சார், அவருடைய இந்த போர்ஷன், அவருடைய ரோல் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் எங்கிட்ட தடவை கதை சொன்னப்போ என்கிட்ட கேட்டது, இந்த கேரக்டருக்காக என்ன கேட்குறீங்க நோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இந்த ஃபாதர் ரோலுக்கு தான். என்னங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ரோலு, பொண்ணை கடத்துறது, கொலை பண்ணுறது, ஸ்மக்லிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ரோலே கிடச்சிருந்துச்சு. இதில் பாசிட்டிவாக ரோல் பண்ணுறது நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அண்ட் ராமச்சந்திரன் அண்ணன் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். அண்டு அவர் பார்க்க தான் படங்களில் வெறும் ரவுடி அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுவார். பட் ஆனால் நிஜத்தில் ஒரு குழந்த மாதிரி. தேங்க்யூ, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்டு நிழல் ரவி சார், அவருடைய போர்ஷன் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நிழல் ரவி சார் பற்றி சொல்லவே தேவையில்ல, கலக்கிட்டு போயிட்டார். சூப்பர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. அவரும் நல்லா பண்ணார். பாய்ஸ் ராஜன் சார் அண்ட் டிஎஸ் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தினேஷ் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. என்னுடைய 10 வருட நண்பர் அவர். அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ. வெரி பிரைட் ஃப்யூச்சர். இதுக்கப்புறம் அவருக்கும் நிறைய படங்கள் வரும். தேங்க்யூ. ஸ்ரீநிதி, தீஷிகா, ருத்ரு, நிவேதா, சங்கீதா அண்ட் ஸ்ரீகாந்த், இவங்களும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ஸை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருபா, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். நாங்கள் 2 பேரும் ஒரு 10 வருஷமாக இங்கே தமிழில் பண்ணலான்னு நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்த காலத்துலேருந்து அவர் சொல்கிறார், நீ பண்ணுற படத்துக்கு கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த படத்துக்காக அவர் டே அண்ட் நைட் நாங்கள் 2 பேரும் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த படம் பண்ணோம். ஏன்னா மாசான சீன்ஸில் எப்போதுமே ஹெவியான ரிதம்ஸ் வரும். பட் இதில் இருக்கக்கூடிய மாசான சீன்ஸில் உங்களுக்கு ஒரு சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா மாதிரியான ஒரு வேறு மாதிரியான ஒரு மியூசிக் நாங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க அந்த மியூசிக். தேங்க்யூ கிருபா. அண்ட் டைரக்டர் கமலக்கண்ணன் சார், அவரும் என்னுடைய நண்பர் தான். 5-6 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். கமல் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய கட்ஸ்லாம் பார்த்து நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுடைய கட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ சார். அண்ட் டிஓபி ஜேசன் வில்லியம்ஸ், அவர் இன்னைக்கு இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய கலர்ஸ், அந்த கலர் பேலட்ஸ் அவர் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஓபி கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி பற்றி இந்த படம் ரொம்ப அதிகமாக பேசும். அவருக்கும் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹாசினி, தேங்க்யூம்மா. உங்களுடைய ஒர்க் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். ஷீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் கிசியா, உங்களுக்கும் நன்றி. மேக்கப் ராஜா, கலரிஸ்ட் துரை சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டோன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு ஹாலிவுட், கொரியன் அந்த மாதிரியான படங்களில் வர மாதிரியான ஒரு டோன்ஸ் இதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த லைட்டிங்க்கு
நாங்கள் செலவழித்த டைம் அதிகம். ப்ரொடியூஸ் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், சீக்கிரங்க நீங்கள் லைட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் டிலே பண்ணுறீங்கன்னு கார்த்திக் சார் சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஆனால் அவுட் பார்த்த பிறகு அவர் ரொம்ப ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆனார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டோரி போர்ட் சந்திரன், நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் அதுதான் எங்களுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 26 டேஸில் இந்த படத்தோட ஷூட் முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அண்ட் அவருக்கு ரொம்ப நன்றி. கொரியோகிராஃபர் வரதா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சவுண்ட் டிசைனர் சுகவேத்தன், அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு த்ரில்லர், இது கண்டிப்பாக சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் ரொம்ப அழகாக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கு, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் எனக்கு தடவை என்கிட்ட பேசும்போது கால் பண்ணார் எனக்கு. வணக்கம் சார், நான் சுரேஷ் சந்திரா பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சார்? உங்களுடைய டிபி பார்த்தா நான் உங்ககிட்ட கேட்க போகிற முதல் கேள்வி நீங்கள் ஏன் நடிக்க வரலன்னு கேட்டார். சார் எனக்கு யாரும் வாய்ப்பு தரல அப்படின்னாரு. சொன்னேன். அவர் சொன்னார், கரெக்டான நேரத்தில் தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சந்திச்சிருக்கிறோம், ஏன் மூலியமாக தான் உங்களுக்கு அது நடக்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் நாசர் சாருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா, அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது, அதுக்கு ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ரொம்ப நன்றி. அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக பண்ணி கொடுப்பாருன்னு. தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெயினாக முக்கியமாக நம்ம கோ டைரக்டர் பால் கிறிஸ்டி 2 நம்பர், அவர் மூலியமாக தான் எனக்கு கார்த்திகேயன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இருக்க வேண்டிய ஒரு 100% ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவர் எடுத்துப்பார். ஸோ என்னால் ஈஸியாக வேலை பார்க்க முடிஞ்சுது. தேங்க்யூ அசோசியேட் டைரக்டர் தேவா அண்ட் ஆல் டு மை என்னுடைய ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லைட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குற்றம் புது படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாரும், ஒரு பயங்கரமான வயலண்ட்டான படம் போல் இருக்குது. இது ஒரு சீரியல் கில்லர் ஃபுல்லாக கோலன்னு அப்படி போகணும். அது இருந்தாலும் இது ஒரு த்ரில்லராக இருந்தாலும் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாதர் டாட்டர், ஒரு மதரோட டாட்டர், இதெல்லாம். இதை தாண்டி ஒரு சீரியல் கில்லரோட பேரண்ட்ஸோட உணர்வு எப்படி இருக்கும், அவங்க பையன் வந்து சீரியல் கில்லர்னு தெரிஞ்சால். நிறைய படத்தில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலியோட எமோஷன்ஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் அதான் நீங்கள் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் பார்க்கலாம் ஹீரோவை. இது ஒரு முதல் படம் மாதிரியே அவருக்கு இல்லாத காரணம் முழுக்க அவருடைய ஹார்ட் ஒர்க் தான், தருணுடைய ஹார்ட் ஒர்க் தான். நான் என்ன சொல்லி கொடுத்தாலும், நான் நடித்து காட்டினாலும், என்ன பண்ணாலும் அதுக்காக அவர் பண்ண ஒரு முயற்சி தான். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். அதில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் நீங்கள் அவர் பார்ப்பீங்க. இன்னசென்ஸ் இருக்கும், அக்ரெசிவான ஒரு இது இருக்கும், ஹியூமர் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஹியூமருக்கு சிரிப்பீங்க. இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்தனனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு அவர் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு வேலையே இல்லைனா கூட அவரை மைக்கில் ஆனந்தனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன சார் சொல்லுங்கள் என்ன வேலை அப்படின்னு கேட்பார். ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தேங்க்யூ ஆனந்தனா, ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர் அஞ்சலை முருகன், அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா நான் கெரியர் ஆரம்பித்த பிகினிங்கில் அவருக்கு எனக்கு அவருடைய ஆஃபீஸ் கொடுத்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு முதலாக என்னுடைய விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். நடுவில் கொஞ்சம் காண்டாக்ட் இதாகிடுச்சு. அப்போ திருப்பி இந்த படத்து மூலிமா அவரை நான் மீட் பண்ணேன். அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு 41 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லை, சம்பாரித்ததே கிடையாது. அவங்களுடைய சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. என்னுடைய 2 அண்ணன் 2 அண்ணிக்கு ரொம்ப நன்றி. அதுவும் முக்கியமாக பெரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு தகப்பன் போல் என்ன பார்த்துக்கிட்டாரு. தம்பியோட படத்தை தான் தியேட்டரில் பார்ப்பேன்னு 15 வருஷமாக எங்கள் அண்ணன் தியேட்டர் வாசப்படி மிதிக்கல. அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி. இன்னும் 10 நாளில் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. இந்த 8 வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டுக்க ரொம்ப நன்றி. ஏன்னா என் சைடில் இருந்து எந்த விதமான வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்துலையும் படம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருஷமாக நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன் கோவமாக மாறும். அந்த கோவத்தை நான் சகிச்சுக்கிட்டு என்னை இவ்வளோ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அது நம்புகிறோம்.
படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஊடக நண்பர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள். ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் அத்தனை முன்னணி நடிகர்களையும். நன்றி. கடைசியாக என்ன கூப்பிட்டீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் பேசலாம்? 1 மணி நேரம். இன்னைக்கு கால் ஷீட் எதுவும் இல்லையா உனக்கு? அதனால் பாருங்கள். தேவராஜின் ஆசைக்கிணங்க அன்புக்கிணங்க வெறும் 5 நிமிடங்களில் எனது பேருரையை சிற்றுரையை சிறப்புரையை முடிக்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தை வெற்றி படமாக்கிடுவேன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கி திரையிடப் போகிற எனது அன்பு தம்பி ருத்ராவா உத்ரா எங்கே ஹரிருத்ரா. உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து. இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்க. ஏன்னா நிறைய சின்ன படங்களை அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு. ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதில் ஏதோ மேட்டர் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு. அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு. இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன். ரெண்டாவது, இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். உண்மைதான். நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும், வேறு வழியே இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, இவன் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வந்து வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது. யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு அப்படி வரலாம். ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்கள் இனிமேல் கஷ்டங்களாக தெரியாது. எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது. அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அவங்க படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும். இட்ஸ் வெரி குட் தம்பி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேறு யார், நம்ம என்னுடைய தம்பி பேரரசு. அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போல்ருக்கு. அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டானே. சரி, எதுவுமே அவசரமாக பேசிட்டு போயிட்டார். எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்பாக டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் வந்து திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லோரும் கை தட்டிடுவோம். ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வரலைன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குனர்களானால் அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவன் ஒரு சின்ன தயாரிப்பாளர், ஒரு ஆரம்ப தயாரிப்பாளராக. அது நீங்கள் உங்கள் மகனுக்காக எடுத்ததாக மட்டுமே நான் சொல்லலை. எத்தனையோ பேர் இதனால் பேர் வாங்க போகிறாங்க. அதில் உங்கள் பிள்ளையும் ஒருத்தர். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்கீங்க தம்பி, வாழ்த்துகள். ரொம்ப முதல் படத்திலேயே வந்து இது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம், டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமான கேரக்டர். ஏன்னா சும்மா ஒரு லவ் பாயாவோ ஒரு ஃபேமிலி பாயாவோ வந்து அப்படியே ஒரு 2 டூயட்டு பாடிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஏமாற்றிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு மென்டலாக டிஸ்டர்ப்டு ஒரு பையன், அவனுக்குள்ள சில
ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது. ஸோ அதனால் சில டைமில் ஏதோ பண்ணிடுறான். அது எதனால் பண்ணுற அதை கதைக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அதை வந்து அந்த கேரக்டராக மாறி அந்த பையன் பண்ணுற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிங் பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இந்த முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து உங்கள் டைரக்டர் உன்னை வந்து கஷ்டப்படுத்தி நடிக்க வச்சாரோ, அவர் கஷ்டப்பட்டு ஒன்று நடிக்க வச்சாரோ, நீ கஷ்டப்பட்டு நடித்து அவரை சந்தோஷப்படுத்துன்னு எனக்கு தெரியாது. பட் போத் ஆஃப் யூ ஹேவ் டன் வெல். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ஷேஷ்விகா, கரெக்ட், எம் ஐ ரைட்? அது அந்த சிரிப்பு ரொம்ப நல்ல சிரிப்பு ஒன்றுது, சிரிச்சுக்கிட்டே இரு. ஏற்கனவே இவங்க நம்ம இவர் என்ன ஆண்டனி, நம்ம விஜய் ஆண்டனி சார் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கன்னட ಹುಡುಗಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರಬೇಕು ಅಷ್ಟೇ, கரெக்டா? நான் ஒரு கன்னட ಹುಡುಗಿயை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ಸೌಂದರ್ಯಾன்னு. ಈಸ್ ನೋ ಮೋರ್. ಎರಡನಾவது ಕನ್ನಡ ಹುಡುಗಿನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದೆ, லக்ஷ்மி ராய். ஷீ இஸ் இப்போ பாம்பேயில் செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கன்னடத்துலேருந்து வந்தாவே கன்னட பைங்கிலி முதல் எங்களுக்கு சரோஜா தேவி அம்மா அவர்கள். கன்னடத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் இங்கே ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வின்னிங். நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த அந்த சுட்டித்தனமான ஒரு டாட்டர் கேரக்டர் லவ்லியாக பண்ணியிருக்கீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அப்புறம் வேறு என்ன சொல்ல, இந்த படத்தில் இவங்க அம்மாவாக நடிச்சிருந்தீங்க, நல்லா தான் நடிச்சிருந்தீங்கம்மா. பின்னி பெடல் எடுத்திருந்தீங்க. அவர் சொன்னால் ஷார்ட் முடித்த உடனே என்ன சாப்பாடுன்னு கேட்பீங்க. நாங்கள் அது அவங்கள பார்த்தாவே தெரியுது, நல்லா சாப்பிடுவீங்க. கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக டைரக்டரே? நீங்கள் சொல்லியா? சந்தோஷமாக இந்த நல்லா சாப்பாடு போட்டிருக்காங்க இல்லை கம்பெனியில். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்திலே பயணித்த ஒவ்வொருவருக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி சின்ன படங்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் ஒரு 10 படம் 12 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. எந்த படமுமே வந்து கலெக்ஷன் பண்ணதாக இல்லை, தெரியல எனக்கு. இருந்தாலும் தொடர்ந்து சின்ன படங்களை எடுக்கிறோம், நியாயமாக எடுக்கிறோம், நேர்மையாக எடுக்கிறோம், உழைச்சி எடுக்கிறோம், உண்மையாக எடுக்கிறோம். அதுக்கு வந்து தியேட்டரில் வந்து பார்க்க ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க. அது காரணம் என்னென்னா, சாரி, நம்ம இந்த படம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற நேரம், காலம், இந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் விட அதிகம் கான்சன்ட்ரேஷன் எங்கே பண்ணணுன்னா, இந்த படம் ஒன்று வரப்போகுது, குற்றம் புதியது, இது ஜனங்க வந்து பார்க்கணும். இந்த கனெக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதில் அதிக நேரம் செலவிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொல்லுவார், சார் அடுத்த வாரம் தியேட்டர்லாம் கிடைக்குதே, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில்? பார்த்தீங்களா, 8 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 8 படத்து பேர் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க? அடுத்த வாரம் ரிலீஸ் 29. என்னென்ன 8 படம் யாராச்சும் தெரியுமா? தெரியாது. இந்த மேடையில் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே படம் குற்றம் புதிது. இது போக 7 படம் ரிலீஸ் ஆகுது. அது எந்த படம்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் சூழ்நிலை. கரெக்டாக? இப்போ நம்புறீங்களா? நம்ம எங்கே வேர் வி ஆர் லேக்கிங், நம்ம கம்யூனிகேஷனில் ரொம்ப மிஸ் பண்ணணும். அதாவது அந்த காலம்னு கூட சொல்ல முடியாது. நம்ம படம் பண்ணுற காலங்களில் ஒரு ஷெட்யூல் போகும்போதே அந்த ஷெட்யூலில் என்னென்ன எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல லொக்கேஷனில் எடுக்கிறாங்க, எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு போயிடுவோம். ப்ரெஸ்ஸுக்கு தெரியும் யார் யார் நடிக்கிறாங்க. உடனே இந்த படப்பிடிப்பு துவங்கியது, அது ஒரு 4 பக்கம் போடுவாங்க, 10 பத்திரிக்கையில் போடுவாங்க. எல்லாம் அந்த கல்ச்சர் எல்லாம் இப்போ மாறி போச்சு. ஒன்லி கடைசி வாரம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்க, நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்கன்னு எல்லா பாரத்தையும் இவங்க மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க?
ஒரு நியூஸ் போட முடியும். இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் தே கேன் கிவ் ரைட்டப், இதை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுக்கணும். அதை எடிட்டர் பார்ப்பார், எங்கே டைம் கிடைக்குதோ, எங்கே இடம் இருக்கோ, எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக? அப்போ இவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. நம்ம டே ஒன்லேருந்தே நம்ம என்னைக்கு படம் ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்தே நம்ம பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போட்டதுனால தான் எங்கள் படங்கள்லாம் ரீச் ஆச்சு. நம்மளை விட வெளியே இருக்கிறவனுக்கு தெரியும் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ அந்த நிலைமை வரணும். இப்போ எப்படி அமெரிக்காவில் வரியை போட்டானே, நம்ம ஊர் சாமானோட விலை அங்கே ஜாஸ்தி ஆகிடும். அது எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியுமா? ஸோ அங்கே வரியை போடுறான், இங்கே வரியை போடுறான், இங்கே டிக்கெட் ரேட்டே தரானுங்க. நம்ம 2500 இல்லை சாரி ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு அதே சம்பளம் தான். வரி போட்டதுனாலையோ கூட்டதுனாலையோ டேக்ஸு போட்டு இந்த ரோட்டில் போனால் கிராஸ் பண்ணும்போது முதல்ல 100 ரூபா வாங்கினா இப்போ 150 ரூபா வாங்குகிறான். எதுக்குன்னா ரோடு போடுறதுக்கு. ரோடு அப்படியே தான் இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கிற காசெல்லாம் பாக்கெட்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கே சொல்கிறேன், அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இன்றைக்கி வச்சுருந்தான்னா இன்றைக்கி கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி சாப்பாடு என்ன விலை, அதுக்கு ஜிஎஸ்டி. தேட்டருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தேட்டரில் வந்து 200 ரூபாய்க்கு கம்மியாக நம்ம ஒரு டிக்கெட் வாங்க முடியாது. அப்புறம் ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் தேட்டர்லேருந்து வெளியே போக முடியும். குடும்பத்தோடு வந்தோம்னா ஒரு 1000-1500 ரூபாய் ஆகும். ஸோ இத்தனையும் மீட் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்தில் முக்கியமாக ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு படம் மட்டும் பார்ப்பாங்க. மீதி படம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுக்கு டேக்ஸை கட்டிவிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கையில் காசு இல்லாமல் படம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதாவது இவன் போக வரைக்கும் கையில் காசு இருக்காது. படம் சரியில்லைன்னு சொன்னாங்க, படம் வந்திருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தன்னையும் ஏமாற்றி, படம் எடுக்கிறவங்களையும் ஏமாற்றி, நம்மளை நாமே ஏமாற்றி, இந்த சமுதாயமே ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்நாள் புழுக்க. இதிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? கரெக்டாக பப்ளிசிட்டி பண்ணணும், கரெக்டாக ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடர்பாடுகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் போராடி நம்ம இடர்பாடுகளை கலைந்து சினிமா துறையினர் ஒன்று சேர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். இல்லைன்னா சினிமா எடுக்கிறவங்க எல்லாமே கம்மியாயிடுவாங்க. ஒரு 4-5 பேரை தவிர வேறு யாரும் படம் எடுக்க முடியாது. 2 கோடியிலேருந்து 5 கோடி வரையிலும் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்க அந்த 5 கோடியையும் ஒவ்வொரு தடவையும் இழக்க தயாரா? சொல்லுங்கள், எத்தனை தடவை இழப்பாங்க? மொத்தமாக ஒரு ரவுண்டு கட்டி ஒரு 100 பேர் காலி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன படம் யாருமே பண்ண மாட்டாங்க. சின்ன படத்தை வெற்றி பெற வைத்தால் மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா கலைஞர்களும் புதிய கலைஞர்களும் வளர முடியும், சினிமா துறையும் வளரும், சினிமா பத்திரிகையாளர்களும் பிஸியாக இருப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கும் வேலை இல்லாமல் போய்டும். வெறும் நாளே இப்போவே வேலை இல்லை. உண்மையும் சொல்கிறேன், நான் முதல்ல இருந்து கொடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி கூப்பிட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்கள் எழுதணுமே தவிர மீதி யாரை ஒரு ஹீரோவை போய் பார்க்க முடியுமா உங்களால்? முதல்ல எத்தனை ஹீரோயின், எந்த ஹீரோயினையும் விடாமல் பார்க்குற ஒரு ஆள் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த பழைய ஹீரோயின் ஃபோட்டோவையே போட்டுட்டு எவ்வளோ நாள் தான் நீ போர் அடிப்பே? இவனை பார்க்காதவங்க நம்ம சினிமாக்காரனாகவே இருக்க முடியாதே. ஸோ இந்த மாதிரி பாவம் பட்ட நபரே பார்த்து முடியை வளர்த்து தாடியை வளர்த்து எல்லாத்தையும் வளர்த்து ஆளே ஒரு மாதிரியாக இருக்காப்புல. பாருங்கள், ஒரு சினிமாவில் எவ்வளவு இளமையாக துருன்னு வந்த ஒரு எனது நண்பனை பாருங்கள், பாவமாக சாமியார் மாதிரி ஆகிட்டான். இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் நிலையே இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்க போகுது? எல்லாரும் படத்தை ஆதரிங்க, நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மேலேயே சுமையை சுமத்துறாங்களேன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வக்காலத்து வாங்கலை. நீங்கள் முதல்ல இருந்தே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். ஒரு
படம் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து பப்ளிசிட்டி ஆரம்பித்தா தான் சின்ன படங்களுக்கு ஒரு 10 தடவை தினத்தந்தியில் வரணும், 10 தடவை மாலை முரசில் வரணும், 10 தடவை நியூஸ் ட்ராக்கில் வரணும், 10 தடவை எல்லா யூடியூபர்ஸுகளும் இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடந்தது. சும்மா ஒன்றும் இல்லை, இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு டைப்பாக ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று போட்டு அதெல்லாம் போட்டுருவாங்க. நம்ம அழகாக நடக்கிறத மட்டும் போட மாட்டாங்க, நடக்காதையெல்லாம் அழகாக கோத்து நம்மளுக்கு தான் அது பழக்கமாச்சே, கை வந்தால் கலையாச்சே. ஒரு சிலர் சொல்கிறேன், தேவராஜே உன்னை போன்ற அன்பானவர்கள் பண்பானவர்கள் இருக்கிற வரை சினிமா ஒன்றும் கவலையப்படாதீங்க, நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் உங்கள் திரைப்படம் சேர வேண்டிய இதயங்களை சரியாக சென்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்று கூறி, இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர், அது மியூசிக் டைரக்டரை விட்டேன். மியூசிக் டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பிரதர். சென்னைக்கு மாடித்தீரா, நீயும் கன்னடமா தமிழ் தானா? சரி, கன்னட படம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். ஓகே, 5 படம் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது உங்கள் பாட்டு, 2 பாட்டுமே நல்லா இருந்தது. நடித்த அனைவருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பேசுகிறவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க. அது டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்கணும். அதே தயாரிப்பாளர்களும் சரி, தொடர்ந்து தயாரிப்பில் இறங்குங்க. அடுத்த படத்தில் நீங்கள் பெருசாக இன்னும் நல்ல சிறப்பான ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும். நம்ம ஹீரோ தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும். என்ன, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ். தேங்க்யூ. நன்றி சார். நிறைவாக அழைக்கிறோம் தூக்குதுறை. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது வர ஆகஸ்ட் 29 படம் ரிலீஸ் ஆகுது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேயுமே. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டாக்டர் கார்த்திகேயன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு நாள் நைட்டு கால் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசினது ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இந்த படத்தை டே நைட்டாக சேர்க்கறதுல முழு மூச்சாக சார் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பப்ளிசிட்டியும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர், படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வரும் இயக்குனர்கள் வந்தால் இன்னும் சினிமா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரிவ்யூஸை எல்லோரும் சொல்கிறோம், பட் அதெல்லாம் தாண்டி நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக குற்றம் புதிதும் அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்துடும். ஹீரோ தருண் விஜய் அண்ட் ஹீரோயின் மேடம். ஸோ படத்தில் நிறைய பேர் அவங்க மேடமை சொல்லும்போது ரொம்ப ஹீரோயின்னா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் படம் பார்த்தேன். கயிறு கட்டி ஃபுல்லாக ஒரு இதிலெல்லாம் போட்டு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தருண் விஜயும் டே நைட் ஒரு ஹீரோன்றதை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு உதவி இயக்குனர் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்ன கேட்டால் டைரக்டருக்கு அடுத்தபடியாக தருண் தான் நான் பார்த்தேன் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ இந்த படம் திரையரங்கில் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே பெரிய படங்கள் மட்டுமே திரையரங்குக்கு போய் பார்க்குறாங்க. நீங்கள் எங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களும் பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாங்களாம் போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த விழாவுக்கு வருகை தந்த ஊடக நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உதயகுமார் சாரும் பேரரசு சாரும் எப்போவுமே எந்த விழாக்கள்னாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். பிஎல் தேனப்பன் சார், அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ச்சியாக எங்களோட படங்கள் வியாபார ரீதியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் காமன் மேன் கணேஷ் சார். இன்னும் இது இல்லாமல் ஜென்டில்மன் படத்துடைய டைரக்டர் ஜோஸ் அவருக்கும், கெவி டைரக்டர் தமிழ் தயாளன் மற்றும் குற்றம் புதிது குழு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை திரையரங்கில் 29ஆம் தேதி பாருங்கள். தேங்க்யூ. குற்றம் புதிது பட